பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் அரையிறுதிக்கு முன்னேறிக்கிறார் வினேஷ் போகத். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். நந்தா, பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்தம் மகளிர் 50 கிலோ ஃப்ரீ ஸ்டைல் எடை பிரிவில் இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். காலிறுதி சுற்றில் உக்ரைன் வீராங்கனை லிவாச்சியை 7-5 என்ற புள்ளிகள் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதி சுற்று வாய்ப்பை உறுதி செய்திருக்கிறார். வினேஷ் போகத் பதக்கம் வெல்வதற்கு, பதக்கத்திற்கான போட்டியில் விளையாடுவதற்கு இன்னும் ஒரே ஒரு வெற்றி மட்டுமே தேவைப்படுகிறது. அரையிறுதி போட்டியில் வெற்றியை வசப்படுத்தினால் இந்தியாவிற்கு இன்றைய தினம் ஒரு பதக்கம் உறுதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அரையிறுதி போட்டியும் இன்றைய தினமே நடைபெற இருக்கிறது. வினேஷ் போகத்தை பொறுத்தளவிற்கு ஏற்கனவே டோக்கியோ ஒலிம்பிக், ரியோ ஒலிம்பிக் என 2 ஒலிம்பிக் தொடரில் விளையாடிய அனுபவம் இருக்கிறது. ஆசிய சாம்பியன்ஷிப்பில் 2 வெண்கல பதக்கத்தை வென்றிருக்கிறார். ஆசிய விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். காமன்வெல்த் விளையாட்டு போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்கிறார். எனவே வினேஷ் போகத் ஒலிம்பிக் போட்டிக்கு, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தேர்வு செய்யப்படும் போதே மல்யுத்தத்தில் நிச்சயம் பதக்கம் வெல்வார் என்ற எதிர்பார்ப்போடுதான் வினேஷ் போகத்தை தேர்வு செய்யப்பட்டது. அந்த வகையில் காலிறுதிக்கு முந்தைய சுற்று போட்டியில் நடப்பு ஒலிம்பிக் சாம்பியனான ஜப்பான் வீராங்கனையை வீழ்த்தி இந்த காலிறுதி சுற்றுக்கு முன்னேறினார். எனவே ஒலிம்பிக் சாம்பியனை வீழ்த்தி காலிறுதி சுற்றுக்கு முன்னேறி தற்பொழுது காலிறுதியிலும் வெற்றியை வசப்படுத்தி அரையிறுதிக்கு முன்னேறி இருப்பது ஒலிம்பிக்கில் மல்யுத்தத்தில் இந்தியாவிற்கான பதக்கத்தை வினேஷ் போகத் பிரகாசப்படுத்தி இருக்கிறார். நம்பிக்கையை, அதிகமான நம்பிக்கையை உருவாக்கி இருக்கிறார் என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றா. தொடர்ந்து ஒலிம்பிக்ல இந்திய வீரர்கள் அவர்களால் முடிந்த சாதனைகளை புரிந்து வருகிறார்கள். இன்னும் பதக்க வேட்டை அப்படின்றது அடுத்தடுத்த கட்டங்களில் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது? சரியா? நிச்சயமா தற்பொழுது வரை துப்பாக்கி சுடுதலில் மட்டும் இந்தியா 3 வெண்கல பதக்கங்களை வென்றிருக்கிறது. நிறைய போட்டிகள்ல நூலிலையில் இந்தியா நிறைய பதக்கங்களை தவறவிட்டிருந்தார்கள். லக்ஷ்யா சென் வெண்கல பதக்கத்தை தவறவிட்டிருந்தார். அதே போல ஆர்ச்சரியிலும் கலப்பு அணி பிரிவில் இந்திய அணி 4வது இடம் பிடித்து வெண்கல பதக்கத்தை தவறவிட்டிருந்தது. அந்த வகையில் இன்னும் இந்தியாவிற்கு ஹாக்கியில் பதக்கம் ஏறக்குறைய உறுதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். நீரஜ் சோப்ரா தடகளத்தில் இந்தியாவிற்கு பதக்கம் ஏறக்குறைய உறுதி என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் மல்யுத்தத்தில் வினேஷ் போகத் ஒரு பதக்கத்தை நமக்கு உறுதி செய்திருக்கிறார். இன்னும் மகளிர் பிரிவில் 2-3 வீராங்கனைகளும் மல்யுத்தத்தில் களமிறங்க இருக்கிறார்கள். அதே போல நேற்று விளையாடிய நிஷா ரெப்பசான்ஸ் பிரிவில் அவர் இறுதிப் போட்டிக்கு, அவர் தோல்வியடைந்த வீராங்கனை இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருக்கிறாரா என்பதையே நம்மால் பார்க்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் 3000 மீட்டர் ஸ்டீபிள் சேஸ் பிரிவில் அவினேஷ் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். தகுதி சுற்றில் 5வது இடம் பிடித்து ஒரு தடகள ஓட்டப்பந்தய வீரர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சாதனை நிகழ்த்தியிருக்கிறார். எனவே அவர் மீதான பதக்க நம்பிக்கையும் அதிகமாக இருக்கிறது. தற்பொழுது வரை இந்தியா 3 பதக்கம், இன்னும் 4 பதக்கத்தை கைப்பற்றும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டு மொத்தத்தில் டோக்கியோ ஒலிம்பிக்கில் நாம் 7 பதக்கம் வென்றிருந்துதான் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே அதிக பதக்கம், ஒரே தொடரில் அதிக பதக்கம் என்ற ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. எனவே அந்த எண்ணிக்கையாவது எப்படியாவது எட்டி பிடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த போட்டிகள், நீரஜ் சோப்ரா, ஹாக்கி, வினேஷ் போகத் போன்ற வீரர்கள் எல்லாம் நம்பிக்கை அளித்து வருகிறார்கள். நன்றி சடையாண்டி, விரிவான விவரங்களுக்கு.